இந்த படம் பார்க்கும்போது ஒன்றே ஒன்று தான் தோணும், கொல்லுங்கடா அவனுங்களை. கதை என்னன்னா, ஒரு ஃபேமிலி வெக்கேஷனுக்காக அவங்களுடைய லேக் ஹவுஸ்க்கு வராங்க. வந்த இடத்துல அங்கே இருக்கிற 2 பேர் இந்த ஃபேமிலியை பிடிச்சி பயங்கரமாக டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. இவங்க 2 பேர்த்துக்கிட்ட இருந்து இந்த ஃபேமிலிக்கு என்னாச்சுங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படம் பல பேர் பார்த்துருக்கலாம், சில பேர் பார்த்துருக்க மாட்டேங்க. ஆனால் புதுசாக பார்க்குற இந்த ஜென்சிஸ் எல்லாம் இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த படம். இது ஒரு டார்ச்சரான படம். ஏன்னா படம் பார்க்குற ஆடியன்ஸான நம்மளே வெறியாகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த படம் வந்து நம்மளுடைய மைண்ட் வாய்ஸை கேட்ச் பண்ணி அந்த ஒன்று பண்ணும், அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஏன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா அப்படியே டேய் கொல்லுங்கடா அவனை, சித்திரவதை பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் படம் பார்க்கும்போது நம்மளுக்கு தோணும். ஏன்னா காலங்காலமாக நம்ம எப்படி பழக்கப்பட்டிருக்கோம்னா, ஒரு வில்லன் வந்துட்டு நம்மளை அடிக்க ஆரம்பிச்சானா 2-3 அடி தான், 3வது அடி திருப்பி அடிக்கும்போது தான் ஆடியன்ஸ் அப்படியே பயங்கரமாக வந்துட்டு கூஸ் பம்ப் ஆகும். அந்த மாதிரி தான் வந்துட்டு நம்மளை ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இந்த படம் அப்படி இல்லை, பல விஷயங்களை வந்து கிராக் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம வந்துட்டு ஒரு த்ரில்லிங்கான மூமெண்ட் வருதுன்னா கேரியான பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் போட்டு அப்படியே ஆடியன்ஸை வந்து அந்த ஃபீல் பண்ண வைப்பாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் இந்த படத்தில் இல்லவே இல்லை, அப்படியே அதை கிராக் பண்ணி விட்டுருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பிளட் சீன்ஸ் எல்லாம் காட்டுவாங்க, நிறைய படங்களை நம்ம பார்த்துருப்போம். இப்போ சமீபத்தில் கூடியும் தமிழில் கூடிய ஒரு படம் வந்துச்சு, ரத்தம் தெறிக்க தெறிக்க இருக்கும். அந்த மாதிரிலாம் வந்துட்டு இந்த படத்தில் ரத்தம் தெறிக்க வச்சு ஆடியன்ஸை வந்து திருப்திப்படுத்தணுங்கிறதெல்லாம் இந்த டைரக்டர் பண்ணவே இல்லை. அப்படியெல்லாம் பண்ணாமல் அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கன் ஷாட் செதற மாதிரி சீன் இருக்குன்னா அது எங்கேயாவது ஒரு வால்லையோ அல்லது வேற எங்கேயாவது கேமராவை திருப்பிடுறாரே தவிர டைரெக்டாக அதை காட்ட மாட்டேங்கிறாரு. அங்கே என்ன நடந்திருக்குங்கிறது ஆடியன்ஸான நம்மளே வந்துட்டு கிரியேட் பண்ணுற மாதிரி, நம்மளுடைய இமேஜினேஷனில் இருக்கிற மாதிரி தான் இந்த டைரக்டர் வந்துட்டு இதை பண்ணியிருக்காரு. இவங்கள சொல்லக்கூடிய அந்த ரூல்ஸ் எல்லாம் உடச்சி தான் இந்த படம் வந்துட்டு எடுத்திருக்காங்க. அதுலேயுமே குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த வில்லன் வந்துட்டு அடிக்கடி கேமராவை பார்த்துட்டு பேசுறதெல்லாம் வந்துட்டு பயங்கரமாக இருக்கும். அது வந்து நம்மளையே வந்துட்டு நம்மளை நக்கல் வர்ற மாதிரி தான் இருக்கு. நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்காதரா, இது நான் எழுதுன ஸ்கிரிப்டாங்கிற மாதிரி தான் பண்ணியிருக்காரு நம்மளுக்கு. ஆனால் இதே மாதிரி ஒரு சீன் நம்மளுக்கு திருப்திப்படுத்துற மாதிரி ஒரு சீன் இருக்குது, ஒரு வயலன்ஸான சீன் இருக்கு. அதாவது வந்துட்டு ஹீரோவை அடிச்சுட்டே இருக்கும்போது ஹீரோ கையில ஒரு கண்ணு கிடைச்சா எப்படி இருக்கும், சுட்டு கொள்ளுங்கடா, கதற கதற கண்ட துண்டமா விட்டுங்கடா, நம்மளுக்கு வெறியாகும்ல, அந்த மாதிரியான ஒரு சீன் இதுல இருக்கு. ஆனா அது வந்து அதோட முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெறியெல்லாம் ஆகாத, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஸ்கிரிப்ட் பண்ண மாட்டேன், நான் நினைக்கிற மாதிரி தான் ஸ்கிரிப்ட் பண்ணுவேன், மூடி பாருங்கிற மாதிரி தான் இந்த படம் இருக்குது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்லேயே ஒரு நல்ல ஒரு மியூசிக் போட்டு அப்படியே ஜாலியாக ஒரு வெக்கேஷன் வரும்டான்ட்டு வந்துட்டு இருப்பாங்க. அங்கேயே பார்த்தீங்கன்னா அதில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மியூசிக் போடாமல் அப்படியே கட் ஆகி வேற ஒரு மெட்டல் சாங்ஸ் வந்து பயங்கரமாக இறச்சலாம் பாடிட்டு இருக்கும், பயங்கர ஹெவி மெட்டல் சாங்காக ஓடிட்டு இருக்கும். அங்கேயே முடிவு பண்ணிட்டு இந்த படம் வந்துட்டு இப்படித்தான் இருக்க போகுதுன்னு அந்த 2 கேரக்டர் ஒன்று வரும் டார்ச்சர் பண்றதுக்கு வேண்டி. அவங்கள பார்த்தாலே வெறியாகும். ஏன்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, கொல்லுங்கடா அவனை, கொண்டு கண்டந்தோண்டமா விட்டுங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு ஃபீல் ஆகும். அந்த மாதிரி தான் வந்து அவனுங்க வந்துட்டு வெறியேற்றிட்டே இருப்பானுங்க நம்மள. இந்த படத்துல வந்துட்டு நம்மளுமே அதை தான் வந்துட்டு என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருப்போம். ஏன்னா நம்மளுக்கு இந்த ஃபேமிலி என்ன ஆகுதுங்கிறத பார்க்கணுங்கிறத நம்மளுடைய மெயின் இதாகவே இருக்குது. படத்தோட கிளைமேக்ஸ் எல்லாம் போக போக பயங்கரமா போகும். அந்த கிளைமேக்ஸ் என்னங்கிறதெல்லாம் நான் சொல்லலை, என்னங்கிறதெல்லாம் வந்துட்டு படம் பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க, அதுதான் பெட்ரு. இந்த ஓப்பன்லாம் சொல்லுவோம்ல, இந்த மாதிரிலாம் ஒரு மயிரும் கிடையாதுங்கிற மாதிரி தான் எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து ஒரு ரொம்ப ஒர்த்தான ஒரு படம், ஒரு கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம். ஏன்னா வந்து இது இப்போ பார்த்தாலுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமே. என்னடா 97 இருக்கே வந்துட்டு பார்க்க முடியுமானலாம் வந்துட்டு அப்படியெல்லாம் வந்து தப்பாக ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. இதெல்லாம் வந்துட்டு ஒரு வர்த்தான படம், கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இந்த படம் பார்க்கும்போது. ஸோ இந்த மாதிரி நிறையா தெரியாத படங்கள்லாம் ரெட்ரோ கிளாசிக்லாம் நம்ம போட்டுட்டு தான் இருக்கிறோம். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வேற ஒரு படத்தில் பார்ப்போம். பை.